முடிச்சு. இன்னைக்கு நான் 3 முடிச்சோட வீடியோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப தன்னுடைய பையன் எங்க போயிருக்கான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுந்தரவல்லிக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா போயிருக்கேன். அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எடுத்த அந்த செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தாங்க இல்லையா? ஸோ அது அழகா வந்து எடுத்து வந்து இங்க சுந்தரவல்லிக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுந்தரவல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அருணாச்சலைய வந்து பார்த்து கேட்குறாங்க. என் பையன எங்கேயா அனுப்பிச்சிருக்கேன்னு வந்து கேட்டுருக்கான். கோயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு, இவங்கள ஹனிமூனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்றாய்ங்க. என்ன இது யார்றா சொன்னது அதுக்குள்ள அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து அவர் வந்து பார்த்துட்டுருக்காப்புல. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப தானே கல்யாணம் ஆச்சு, எங்கனா போயிட்டு வரட்டும். அவன் வீட்டுக்குள்ளேயே இருந்தா, இவங்களோட தொல்லை வேற தாங்கல. ஸோ போயிட்டு வரட்டும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல வந்து அனுப்பிச்சு விட்டா, இவங்க அதுக்குள்ள காரியத்த வந்து கெடுத்து விட்டாய்ங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எல்லாமே இங்க அந்த அர்ச்சனா பண்ண வேலை. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே ஒரு தொல்லைய வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க நம்ம நந்தினி. ஏன்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஏழை, வீட்டு வேலை நல்லா செய்வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கூப்பிட்டு வந்து வச்சா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஆப்படிக்கிற மாரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்தையும் அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அர்ச்சனா அனுப்பிச்ச ஆள வந்து அழகா வந்து உள்ள வந்து கொண்டுட்டு வந்துட்டாய்ங்க. ஸோ அங்க நடக்கிற விஷயம், இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டுக்கு அழகா வந்து சொல்லி விட்டுர்றாய்ங்க. அது மட்டும் இல்லாம, ஸோ நம்ம நந்தினியோட அக்கா இருந்துக்கிட்டு, "தயவு செஞ்சு அந்த அர்ச்சனா இத வந்து கட் பண்ணி விடு. அவ ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லவலாம் கிடையாது. உன் லைஃப்ப வந்து கெடுக்கிறதுக்கு பார்க்குறா. நீ தயவு செஞ்சு அவள கட் பண்ணி விடு" அப்படின்னு வந்து சொல்றாய்ங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "அக்கா அவங்க என்னக்கா பண்ணாங்க?" அப்படின்னு. "தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. எதுக்கு நீ இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. முதல்ல அவள கட் பண்ணி விடு. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து சொல்றாய்ங்க. ஸோ சரிக்கா நான் அப்படி பண்றேன் அப்படின்ற மாரி கொஞ்சம் இழுத்து தான் பேசுறாய்ங்க. எடுத்த உடனே எல்லாருமே இந்த விஷயம் உடனே செஞ்சிட மாட்டாங்கல்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து நந்தினி வந்து அப்படி சொல்றாய்ங்க. சரி என்னதான் நடக்குது அப்படின்றத நம்மளும் பார்க்கலாம். இங்க அர்ச்சனா வந்து அவங்கள வந்து பிரிச்சு விட்டு நம்ம வந்து அந்த லைஃப்ல சேர்ந்துக்கணும் அப்படின்னு வந்து பார்க்குறவங்க தான் இந்த அர்ச்சனா. ஆனா நம்ம நந்தினி எதுவுமே தெரியாம ஒரு அப்பாவி பொண்ணு மாரியே வந்து இருக்காய்ங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம பார்த்துக்கோங்க. சரி பார்ப்போம் அடுத்த ஒரு வீடியோல என்ன நடக்குது அப்படின்றத.